வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஐயா, உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு மக்கள் உங்களுக்கு புகழாத நாளே கிடையாது. மிகப்பெரிய அரசியல்வாதி, தொழிலதிபர். உங்களை பத்தி நீங்களே சுருக்கமா ஒரு 3 வரியில சொல்லுங்களேன் கேட்போம். நான் தீரன் மணியரசு. மக்கள் சேவை என் உயிர் மூச்சு. வாய்மையும் நேர்மையும் என் வழித்தடங்கள். ஐயா, கன்னிகல்யாம புள்ள பெற்றவங்கள நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இல்ல, அத பொய்யாக்குற மாதிரி இருக்கு உங்களோட அறிமுகம். தீரன் மணியரசே, ஏதோ ஒரு வீரமா நிகழ்வு பின்னால்தான் இந்த தீரங்கிற அடைமொழி உங்களை வந்து சேர்ந்திருக்கணும். சரியா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. பயப்படாம கேளுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் எங்க ஊர்ல சாரா கடையும் கல்லுக்கடையும் திறந்து ஆறா ஓட விட்டுச்சு. குடிமக்கெல்லாம் குடும்பத்தோட கஷ்டப்பட்டாங்க. ஏழைங்க கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் கல்லுக்கடையும் சாரா கடையும் கூட சொல்லி போராட்டம் நடத்தினேன். இது இந்த கள்ளச்சார பிரச்சனையா 2004 தர்மபுரியில உங்களை கூட கைது பண்ணாங்கல்ல? என்ன பண்ற நீ? ஐயா, இது தர்மபுரியில தான் நடந்தது. கள்ள சாராயம் நல்ல சாராயம் எல்லாத்தையும் எதிர்த்து தர்மபுரியில தான் போராட்டம் நடத்தினேன். என்ன ஒரு அடி, என்ன ஒரு உத, என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை. அடக்குமுறையா? யார் அடக்குனா? அரசாங்கம் தான். அடக்குமுறையும் அராஜகமும் என்ன குறி வச்சுதான். அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்ல செத்து சபக்குலிக்கு போயிருக்க வேண்டியவன். இங்க பாத்தியா? போதும் சார். தெரியுது சார். இல்ல சார், டிவில குழந்தைங்க பாத்துருப்பாங்க சார். போதும் முடிக்கும். உள்ள என்ன நிறைய இருக்குது. என்னுடைய இந்த போராட்ட குணத்தை பார்த்த எங்களோட தலைவர் தமிழ்ச்செல்வன் வீரண்டாணி சூரண்டாணின்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. இந்த புகழ் மக்கள் மனதில் நிரந்தரமா இருக்கட்டும் என்ன தீரன் மணியரசுன்னு பேர் வச்சுட்டாரு. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். செம்மையா கதைக்கிறான் மச்சி. கிண்டல் பண்ணாத, பி நார்மல். அண்ணா, உங்க கல்வி பணியை பத்தி பேசுவோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 இன்ஜினியரிங் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வச்சு மாணவர்களோட அறிவுக்கண்ண திறந்திருக்கீங்க. ரெஃபர் அப்துல் கலாம். அவ்வளவுதான். அப்துல் கலாம்? ஆப்பா சார். ஓ, அப்துல் கலாம் ஐயா மாதிரின்னு சொல்ல வரீங்களா? ஐயா தான் எனக்கு கிரியா ஊக்கி. ஐயாவை பின்பற்றி தான் இளைஞர்களோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் கல்வி பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். தாய் கட்சியில இருந்து எப்ப பிரிஞ்சீங்க? ஏன் பிரிஞ்சீங்க? பாரு, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு ஆரம்பிப்பாங்க. காண மயிலாட உனக்கு தெரியும். இந்த பிட்டை எழுதி கொடுத்ததே நான் தான். சிறகை விருத்தாடியது போலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நல்ல தமிழ் பாட்டு சார். புறநானூறு, அகநானூறு. புறாநானூறு அது பேசினீங்க சார். சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்க. புறாநானூறு அது மாதிரி தான் சார். நான் தலைவர் கூட நெருக்கமா இருக்கிறது பிடிக்காம சில பேர் காண்டுல சதி செஞ்சுட்டானுங்க. விலகிட்டேன். என்ன விலகிட்டீங்களா இல்ல அவங்களே விலகிட்டாங்களா? இந்த மாதிரி அவரை நோண்டாத, உன் கெரியர் இன்னியோட முடிச்சிடும். என்ன ஏரியா விலகிறது? அவரோட பட்டங்கள் பத்தி கேளு. ஏழைகளின் விடிவெள்ளி, இளைஞர்களின் புரட்சி நாயகன், 8ஆம் வள்ளல், கர்ணன், கல்வி காப்பாளன், தொழில் புரட்சியின் பிதாமகன், இப்படி உங்களுக்கு பல பட்டங்கள் இருக்கிறது. இதில் உங்களுக்கு பிடித்தது எது? டாக்டர் பட்டத்தை விட்டுட்டீங்களே. சாரி டாக்டர். இவ்வளவு பட்டங்கள் இருந்தும் எளியவர்களின் சேவகன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு பிடிச்ச பட்டம். திலக், ஆட் பிரேக் அனௌன்ஸ் பண்ணு. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தம்பி, சும்மா மாத்தி குறுகுறு கேள்வி கேட்கிற எப்படி பதில் சொல்றது? குத்த ஆறுல கரெக்டா கேள்வி கேட்டதுல பதில் சொல்ல முடியும்? ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குற? லாஸ்ட் வார்னிங், ட்ராக் மாறவே மாறாத. You hear me? கொஞ்சம் சேஃபா மூஞ்சி வச்சுக்கோ. Wipe up that stupid smirk off your face. கொஞ்சம் மச்சான், கியூ கார்டு பார்க்காம பேசண்டா. சுவிட்ச் போர்டு வளச கேமரா மைக் மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க. I'm so fed up. Hello Abdul. திலக் கிட்ட போன் கொடு. Abdul, I can't disturb him now. அவன் கிட்ட கொடு. Okay, சரி. அப்துல் ரோகி சேனல் காரனை நம்பாத, அவன் புத்திய காட்டுவான்னு அப்பவே கிட்ட சொன்னேன். இப்பதான் என்ன நம்பவே இல்ல. நீ பண்றது பேர் ஜேர்னலிசமாடா? இல்ல அப்துல். ப்ராஸ்டியூஷன்டா. அப்துல் ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ளீஸ். அசிங்கமா இல்ல? கொடு. அவன் கிட்ட என்ன பேச போற? அண்ணா, கல்பனா நீயாவது கொஞ்சம். என் மூஞ்சி முக்கியம் இல்ல. எதுக்கும் கவலைப்படாத, நான் கூட இருப்பேன். என் சேனல் கூட இருக்கும்னு எல்லாம் நம்பிக்கை கொடுத்தியே. ஏன்னா இப்படி உங்க சேனல்ல எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கொடுத்து அலங்கோலமா காமிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவை மிரட்டி போய் சொல்ல வைக்க. இல்ல கல்பனா, என் சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ளீஸ். முதல்ல நான் பேசிடுறேன்.
உண்மையை சொல்ல தயங்கி ஊமையா இருந்தா நீதி கிடைக்காது பேசுன்னு சொல்லி தானே என்ன பேச வச்ச. இப்ப நீ உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல ஊமையா உட்கார்ந்து தலையாட்டுறியா? உண்மையிலே இப்பதான் பைத்தியக்காரி மாதிரி ஃபீல் பண்றேன். என்ன அன்னைக்கு நாசம் பண்ண 3 பேர் கூட கெட்டவனா வந்துட்டு கெட்டது செஞ்சுட்டு போனாங்க. ஆனா நீ நல்லவன் மாதிரி வந்துட்ட. போன் கட் பண்றான். இந்நேரத்துல என்னடா போன ஷோல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. புரியுதா? உன் சொந்த அறிவு காட்டுறதுக்கு நீ அங்க உட்கார வைக்கல. கையில இருக்கிற கார்ட்ஸ், இந்த கார்ல இருக்கிற இந்த ரெண்டு மட்டும்தான் உன்னோட இந்த கார்டு. 9 by 9 you will not afford அவர் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இல்ல. அவருக்கு மரியாதை. வெல்கம் பேக் டு தி ஷோ. முக்கியமா அவர் இமேஜ் மிஸ்டர் தீச்சட்டி மன்னாரு. டீச்சர் என்னண்ணே அதான உங்க ஒரிஜினல் பேரு? ஏய் என்னண்ணே உங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப நாள் புள்ளி இல்லாதனால உங்க அம்மா தீச்சட்டி சுமந்து பிறந்தனால அப்ப வச்ச பிரதான் தீச்சட்டி மன்னாரு. கரெக்ட். யார் யாரெல்லாம் உன்னாட சொன்னது? நம்ம சரோஜாக்கா, உங்க ஸ்டெப் அண்ணி ஸ்டெப்னி, நம்ம மகளிர் தலைவின தோக்க நம்ம திரி. நம்ம அண்ணன் யாருன்னா 15 வயசுல ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சு 22 வயசுல ஆட்டோ யூனியன் சங்க தலைவரானார். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து ஒரு பஸ் எரிச்சு இந்த தீச்சட்டி மன்னாரு தீரன் மணி எஸ்வானர். அதுக்கப்புறம் சொயின்னு வாழ்க்கையில நான் ஸ்டப்பா வளர்ச்சிதான். கமிஷன் கட்ட பஞ்சாயத்து வந்த காசுல 4 இன்ஜினியரிங் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜ், உங்க பேர்ல, உங்க ஃபேமிலி பேர்ல, உங்க பினாமி பேர்ல, சிட்டி முழுக்க மல்டிபிளெக்ஸ், அது இதுன்னு எவன் அப்ப விட்டு காசு. இப்போ லேட்டஸ்டா சைனா கொலாபரேஷன் குளோபல் டிராகன் பூச்சிக்கொல்லி ஃபேக்டரி. மேஜிக்கல் மிராக்கல். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை வாழ்க்கைய ஆரம்பிச்சு அது எப்படிங்க எவ்வளவு பெரிய தொழில் அதிபரா நீங்க? ஒரு செகண்ட்ல கேட்ட தம்பி, இதெல்லாம் சும்மா வரல. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள். அடிக்கிறே போய் இப்ப எதுக்கு நீங்க முதல்வன் ரகுவர் மாதிரி ட்ரை பண்றீங்க? மிஸ்டர் மன்னாரு, நான் நீங்க மிதிச்சு ஏறி வந்த படிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதா? நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் வாசல்ல சுற்றுப்புற சூழல் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பசுமை மானுடங்கிற மாணவர் இயக்கம் போராட்டம் நடத்தினாங்கல்ல. அவங்க போராட்டத்தை முறியடிக்கிறதுக்காக அதுல கலந்துகிட்ட மாணவர்களை துரத்தி அடிச்சீங்களே, ஞாபகம் இருக்குதா? அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணை ரவுடிகளை விட்டு மானபங்கப்படுத்தினீங்களே, என்ன ஞாபகத்துல இருக்கா? யோ, நீ சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யா? மிஸ்டர் தீச்சட்டி மன்னாரு, நான் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கலையே. நாடா கேள்வி கேப்ப? நான் யாருக்கு பிறந்தேன், எனக்கு என்ன பிறந்தாங்க, உனக்கு முக்கியமா? சார் இத கண்டினியூ பண்ணிடலாமா? இல்ல ஸ்டாப் பண்ணி ஷோ ரெக்கார்ட் ஆகுது. எதுக்காவது வரும். ஆட் பிரேக் விட்டு. பிரேக் ஒரு மேல பேசிட்டே இருக்கும்போது பிரேக் விட்டாங்க. ஆளுக்கு 500 ரூபாய் பணம். உன்னையும் தூக்குவேன், இந்த சேனலையும் தூக்குவேன். போடா. இல்ல இன்னும் நீங்க காடாவது சமயம் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். டென்ஷன் ஆகாம உட்காருங்க. நீங்க அப்துல்ல ஆக்ரோஷமா கொலை வெளியோட மிரட்டின வாக்குமூலம், இத கேளுங்க. ஒரு முடிவு கட்டாம இந்த போராட்டத்தை நாங்க நிறுத்த மாட்டோம். இது ஆடியன்ஸ். சமாதானம் பண்றேன்னு கூப்பிட்டு மிரட்டுறீங்களா? அப்துல், சமாதான் பீஸ் கூப்பிடல, ஓ சங்கம் இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏண்டா அந்த கல்பனாவை கெடுத்து வந்து கலாச்சாரத்தெல்லாம் பத்தாதா? இது குரல இல்லடா, யாரைய வச்சு மிமிகிரி பண்ணிக்கிறீங்க. யாரா கல்பனா, யாரா அப்துல்? என்ன போராட்டம் கண்ட விடாது, என்ன டாமா பண்றீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் கவலைப்படாதீங்க சார். இப்ப ஹேண்ட் பிரேக் விட்டாச்சு. இப்ப நடக்கிறது எதுவும் வராது. என்ன பேசுங்க மாதிரி பாத்து நீ பேசினே இருக்கிற. நிறுத்துறா சாவடிச்சுற. நிறுத்துறா. என்னடா உற்பத்தி பண்ணும்போது கை வராம வேற என்ன வர? நீ என்ன டெய்லி ஆய் போவாதே ஆபீஸ்க்கு வர? டேய், இந்த கழிவுனால நான் செத்துக்கிறேன்டா. லிஸ்டுக்குதா என்ன லிஸ்ட் வச்சுக்கிற நீ? இல்ல நான் அது ஏரியில கலந்து தான் சொன்னேன். செத்துக்கிறாங்களா? ஐயோ, லிஸ்ட் செத்துக்கிறானா? அடி சிறப்பான என்னடா நினைச்சுக்கிறீங்க? நான் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? சாவடிச்சிருவேன். வாங்க நடில ஃப்ரேம் அடிச்சா கொஞ்சம் ஓரம் ஆயிடுச்சு. இப்போ நீ தப்பே பண்ணல வச்சுக்க, உனக்கே கோவம் வருது, உடம்புல ஏன் வேத்து கொட்டுது? உண்மை பேசினாலயா? என்னடா இந்த கேள்விக்கு இந்த அடி அடிக்கிற? இதோட செம்மையில கேள்வி இருக்க, அது தெரியுமா உனக்கு? ஓ, வாங்க உண்டா பத்தாதா? திரிய வேணுமா? அடி
என்ன பேச்சு வந்துச்சு என்ன வலிக்கு வந்துட்டீங்களே பாத்து நீங்க போடுறேன் வாயிலா கோலிச்சு கையை ஒண்ணு அப்புறம் வேசிட்டு இருக்கு சால்பால கீழே வச்சுறேன் பார்த்து உடம்பு பார்த்துக்கோ